வணக்கம். வெல்கம் டு விஎஸ்ஆர்இ டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செயின் போட்டுருவோம். ஆனால் வந்து செயின்லேருந்து லாஸ்ட்டில் அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக எண்டு நாட்டுன்னு சொல்லி ஒன்று போடுவோம். அந்த இது வந்து நிறையா பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக தெரியும். எந்த மாதிரி போட்டாலுமே என்னடா செயின் எண்டு நாட் மட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் வரும். ஒன்றும் கிடையாது, அது எல்லாமே ஈஸி தான். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஆப்போசிட்டில் நேராக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு ஆப்போசிட் நேராக தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நேராக ஒரு லைன் போட்டுட்டு 2 ஏரோ மார்க், இந்த லைன் இங்கேனையும் முடிகிற இடத்துல 2 ஏரோ மார்க் போட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து மேலே இருக்கு இல்லைங்களா, யூன்னு கூட பார்க்குறேன் அப்புடின்னு சொல்கிறேன். யூ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்குது, இது வந்து டவுன். இருங்க பென்னில் எழுதுகிறேன். இது வந்து யூங்கிறது அப், சரிங்களா, மேலே போகுது, இது ஏரோ மார்க். இது வந்து டவுன், இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது சொல்கிறேன். இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து 0, இந்த பாயிண்ட்டும் 0வாக இருக்கும். பட் என்ன பண்ணுறோம், நம்ம மேலேருந்து அப்லேருந்து டவுன் பண்ணி கொண்டு வரோம் லைனை. செயின் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனும் இருக்காது. ஈஸியாக வந்து என்னடா நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம போட்டு பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செயினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 to 10 டைம்ஸ் பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்லேருந்து, அதாவது டவுன் சைட்லேருந்து அப் சைட் கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 0 பாயிண்டில் இப்படி கோடு போட்டுட்டு நீங்கள் உட்கார்ற பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பில் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த டவுன் சைடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நேராக தான் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே இது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியா மாதிரி தான் சொல்லியாச்சு. சரிங்களா? இதவே எடுத்துக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நீடிலில் பார்த்திங்கன்னா துளிப்பில் வந்து 13 எடுத்திருக்கேன். நீடிலில் பார்த்திங்கன்னா இந்த யூ அப்படிங்கிற இடத்துல வந்து நீடில் அப்படி வச்சுட்டு ஜரி த்ரெட்டில் இந்த நூலை எடுத்து லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். எப்பயும் போல் இந்த முடிச்சு போட்டுட்டு நம்ம கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரலில் இருக்க பக்கத்து விரல், சரிங்களா, இந்த விரலில் லைட்டாக பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலுக்கு மேல் நோக்கி இப்படி நூலை கொண்டு போய் அடியில் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து டைட்டாக அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த லைனோட எல் ஷேப் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேமோட கிளாத்துக்கு அடியில் கொண்டு போய் இந்த லைனுக்கு இப்படி எல் ஷேப் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த துலிப் ஜப்பான் அப்படிங்கிற நம்பர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி இருக்கணும். இந்த நம்பர் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். லைட்டாக நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த டிப்பில் வந்து இந்த நூல் மாட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படி மேலே லைட்டாக அப்படி நேராகவே 90 டிகிரி ஆங்கில் அப்படி லைட்டாக சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா இந்த நூல் வந்து மேலே வந்துடும். சரிங்களா? வந்த பின்னாடி என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் லைட்டாக பின்னாடி போய் ரிவர்ஸ் பேக் சைடில் போய் ஒரு சின்ன செயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயினாக நம்ம கொண்டு வரோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த 2 லைன், இந்த நூல் பார்த்திங்கன்னா 2, இந்த 1 2 இந்த மாதிரி 2 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நேராக வரணும். சில நேரம் இப்படி நீடில் எடுத்த பின்னாடி என்ன பண்ணுவோம், இப்படி ரொட்டேட் பண்ணிடுவோம். அப்படி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு செயின் வந்து ட்விஸ்ட் ஆகி, அதாவது திரும்பி இருக்கும். ஒன்றுக்கு மேலே இன்னொரு செயின் இருக்க மாதிரி பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். ரெண்டு சுற்றி இப்படி திரும்பி வரும், தெரியுதுங்களா? அதாவது நம்ம சுற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த கடைசியில் இருக்க செயின் பாருங்கள், இன்னொரு நூலுக்கு மேலே இன்னொரு நூல் இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு ப்ராப்பரான ஒரு செயின் வந்து நமக்கு கிடைக்காது, பார்க்கவும் அழகாக இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நீடில் வந்து எடுக்கிற ப்ரொசீஜரும் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து எப்படி நீடில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி இந்த செயின்குள்ளே நீடில் உள்ளே விட்டு கிளாத் கடியில் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அப்படியே நேராக தான் மேலே இருக்கிறேன். சரிங்களா? கீழே கிளாக் வைஸில் நீடில் அந்த டிப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு அப்படியே நேராக 90 டிகிரி ஆங்கில் மேலே இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கொக்கி அந்த டிப்பானது வந்து நம்மளை பார்த்து நோக்கி வருது. அந்த துலிப் ஜப்பான் அப்படிங்கிறது நம்மளை பார்த்து தான் இருக்கும்.
அப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ரைட்டாக ஒரு ரொட்டேட் தெரியுதுங்களா, அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அழகாக வந்து இந்த செயின்குள்ளே இந்த நூல் வந்து மாட்டிக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக இழுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் எப்படி கீழேருந்து மேல் நோக்கி திருப்பணுமோ அதே மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். எடுத்துகிட்டு இப்படி ரிவர்ஸில் போகக்கூடாது, இப்படி கீழே தான் நம்மளை நோக்கி தான் இப்படி இழுக்கணும் நீடில். சரிங்களா, இந்த நூலை இழுக்கும்போது என்ன ஆகுனா அடுத்த செயினுக்கு ரெடி ஆகிடும். அப்போ இந்த லைன் தெரியுதுங்களா, இந்த 2 நூலுமே நேர் வாக்கில் இருக்கும். நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்க, லைட்டாக த்ரெட்டை மேலே இழுப்பீங்க, எடுத்திங்கன்னா இப்படி வரும். வந்த பின்னாடி என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் லைட்டாக ஒரு ரொட்டேட் தெரியுதுங்களா, இந்த மாதிரி செயின்குள்ளே இந்த நூலும் இந்த நீடிலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த பின்னாடி மேலேருந்து கீழ் நோக்கி திருப்பி கொண்டு வந்து அப்படி மெதுவாக அப்படி கீழே இப்படி ஒவ்வொரு டைமும் அப்படி செயினை மெதுவாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு ஒரு நீட்டான ஒரு செயின் கிடைக்கும். மறுபடியும் எல்லாத்துலேயுமே நீங்கள் மெதுவாக பாருங்கள், நான் மெதுவாக தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துடுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஏரோ மார்க்கர் இடத்துல நீடில் பாயிண்ட் பண்ணி எப்பயும் போல் த்ரெட்டை அப்படி வச்சு ரொட்டேட் பண்ணி அப்படி மெதுவாக வெளியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த நூலை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன வரலன்னா நூல் நல்லா எடுத்துட்டு இந்த நூலை வந்து இந்த டிப்போட இப்படி மேலே அந்த அடிமனான பகுதி வரைக்கும் மேலே தூக்கி நல்லா பெரிய நூலாக விட்டுட்டு, சரிங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு இந்த நம்மளோட சுண்டு விரல் பக்கத்து விரல் இருக்குங்களா, இந்த விரலில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் அப்படிங்கும்போது பிடிச்சிட்டு இந்த ஹோல் தெரியுதா இங்கே பாருங்கள், செயின் புட்டியில் அந்த ஹோலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நீடில் அப்படி லைட்டாக பாயிண்ட் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், அந்த பாயிண்ட் தள்ளி பெரிய செயினாக போட வேணாம், பக்கத்தில் பாயிண்ட் பண்ணி அப்படியே லைட்டாக த்ரெட்டை மேலே எடுக்கிறீங்க. இந்த கையில் இந்த நூலை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிளாத்தை விட்டு இந்த நீடிலோட நூல் மேலே வந்த பின்னாடி தான் நீங்கள் லூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு ஷேக் பண்ணால் மேலே வந்துருச்சு. வந்த பின்னாடி இந்த நீடிலோட பிடிச்சிருக்க நூலை லூஸ் பண்ணி விட்டுருங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக இந்த நீடில் அப்படியே மேலே லேசாக அப்படியே தூக்கிட்டே மெதுவாக தூக்கிட்டே வாங்க. மேல் நோக்கி இழுத்துட்டே வந்தீங்கன்னா என்னாகுனா இந்த செயின்குள்ளே, அதாவது நம்ம கையில் பிடிச்சி வச்சு இந்த நூலுக்குள்ளே இந்த நூல் வந்துடும். கிளாத்துக்கு அடியிலேருந்து வர நூல் வந்து என்னாகும், மேலே வந்துடும். அப்போ நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்க நூல் பார்த்திங்கன்னா சின்னதாக மாறிடும். தெரியுதுங்களா, சின்னதாக மாறிடும். நம்ம இந்த கிளாத்துக்கு அடியிலேருந்து வந்த நூல் வந்து பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிளாத்துக்கு அடியிலேருந்து வந்திருக்க நூலில் அந்த செயின்குள்ளே, இந்த பெரிய செயின்குள்ளே என்ன பண்ணுறோம், இந்த நீடில் அப்படியே உள்ளே வர்றோம். உள்ளே விட்டு இங்கே சின்னதாக இருக்குல்ல, நம்ம நீடிலோட பிடிச்சிருந்த நூல் வந்து சின்னதாக இருக்குது. இந்த செயினை வந்து லைட்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த டிப்பில் மாட்டி விட்டு இந்த பெரிய நூலை வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கை வச்சோ இல்லை லைட்டாக சாய்ச்சி இப்படி விட்டுருங்க. சரிங்களா, இப்படி லைட்டாக இந்த விரலை வச்சு இப்படி லைட்டாக கீழே சாய்ச்சி விட்டு இப்படி மேலே எழுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சின்ன நூல் வந்து நம்ம இருக்கும், இந்த செயின்குள்ளே தான், தனியாக கிடையாது. இந்த செயின்குள்ளே தான், இந்த பெரிய செயின்குள்ளே சின்ன செயின் இருக்கணும். லைட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இந்த கையில் பிடிச்சிருப்போம்ல அந்த நூலை வந்து அப்படியே கீழ் நோக்கி அப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு முடிச்சு மாதிரி நமக்கு கிடைக்கும். லைட்டாக என்ன பண்ணுறீங்க, முடிச்சு மாதிரி போட்டுட்டு அது அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்துட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா நம்ம முடிச்சு போட்டால் என்ன நூலும் வந்து என்ன ஆகுனா உள்ளே போயிடும். ஷேக் பண்ண லெஃப்ட் ரைட்டுன்னு ஷேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நூல் உள்ளே போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான எண்டு நாட்டு போட்ட இடமே வந்து கிடச்சிரும். ஆனால் போட்ட இடமும் நமக்கு தெரியாது. அடுத்து சப்போஸ் வந்து இந்த நூல் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய நூல் வச்சு இந்த பக்கத்தில் எண்டு நாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த எண்டு நாட் வந்து பெருசாக இருக்குது, உள்ளே போகல. அப்போ நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போகாமல் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, நம்ம கையில் வச்சுருக்க நீடில் இந்த ஃப்ரேமோட இந்த கிளாத்துக்கு அடிப்பக்கம் கொண்டு போய் இங்கேனா பக்கத்தில் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நீடில் விட்டுருந்தோம்ல இந்த எண்டு நாட் போட்ட ஹோல், அந்த ஹோல்குள்ளே நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணி லைட்டாக இந்த
நீடில் அப்படி படுக்க வச்சு அப்படி ஒரு இழுத்தீங்கன்னா அந்த நூலோடு சேர்ந்து இப்படி இந்த கிளாத்தோடு சேர்ந்து இந்த நூல் வந்து மாட்டிட்டு அப்படி அடியில் போயிடும், இப்படி போயிடும். அப்போ வந்து நமக்கு எண்டு நாட் போட்ட இடமும் தெரியாது. சரிங்களா? இதுதான் வந்து ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச்சஸ்லேயும் எல்லாத்துலேயும் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜரி த்ரெட்டில் செயின் எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்டு நாட் போடணுன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸால் ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். எப்பயும் போல் டபுள் ஸ்டாண்ட்ஸாக ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் லைனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ வந்து விசிபிள் ஆகாது, நமக்கு மெல்லிஸாக இருக்கிறப்ப பார்க்கவும் அவ்வளோ எடுத்து காமிக்காது. அதே இது டபுள் ஸ்டாண்ட்ஸாக அப்படிங்கும்போது இந்த நூல் வந்து ரெண்டாக இருக்கும்போது நல்லா திக்காகவும் தெரியும், பார்க்க அழகாகவும் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாகவே யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி அதாவது நம்ம ஜரிக்கு எப்படி ஒரு லைன் போட்டு 2 ஏரோ மார்க் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு எப்பயும் போல் இந்த லைன் யூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நீடில் பாயிண்ட் பண்ணி இந்த துலிப் ஜப்பான் அப்படிங்கிற நீடில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் அதாவது இந்த லைனோட ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை அப்படியே நம்ம பண்ணி ரிவர்ஸில் அப்படி இழுக்கிறீங்க. இழுக்கும்போது ஒரு முடிச்ச மாதிரி நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இன்னும் ஜூம் போய்க்கிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த டிப் இருக்கு இல்லைங்களா, இந்த கொக்கின்னு சொல்கிறோம்ல, இந்த பகுதியில் வந்து நூல் வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னா அப்படியே பிசுறாக வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கிளாத் போகிற வரைக்கும் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, அந்த கொக்கி பகுதியோட கொஞ்சம் ஜஸ்ட்டு மேலே இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் பக்கத்தில் வரும்போது தான் என்ன ஆகுனா அந்த நூல் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டில் உள்ளே விட்டு இந்த கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் கீழே சுற்றிடணும். நூலை சுற்றிட்டு அப்படியே மேலே எடுத்திங்கன்னா உங்களை நோக்கி தான் வரும். அப்படியே லைட்டாக 90 டிகிரி ஆங்கிள் லைட்டாக அப்படியே ரொட்டேட் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, மேலே அந்த நூல் மேலே வந்தோடனே அப்படி லைட்டாக ரொட்டேட் கொடுத்தீங்க. லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும். கிளாத்தை விட்டு வரும்போது இந்த டிப் நம்மளை பார்த்து தான் இருக்கும். அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த நூல் வந்து அந்த செயினை விட்டு வெளியில் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பழகிட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகிடும். கடைசியாக வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி கடைசியாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஏரோ மார்க் முடிகிற இடத்துல இந்த நூல் ஜரி த்ரெட்டில் எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் இந்த நீடிலோட பிடிச்சிட்டு நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க. த்ரெட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? வந்தோடனே லைட்டாக ரொட்டேட் பண்ணி லைட்டாக அப்படி மேலே இழுத்திங்கன்னா கையில் பிடிச்சிருக்க நூலை லூஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம்னா இந்த கையில் பிடிச்சிருக்க நூல் வழியாக தான் மேலே வந்து இந்த இன்னொரு நூல் வரும். சரிங்களா? அப்போ நம்ம இழுக்க என்ன ஆகும்னா நம்ம கையில் பிடிச்சிருந்த நூல் வந்து சின்னதாக மாறிடும். உங்களுக்கு நான் இன்னொரு டைம் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நூலை வந்து அதாவது இந்த சில்க் த்ரெட்டை வந்து நல்லா பெருசாக இழுத்துட்டு நீடிலோட பிடிச்சிக்குங்க பாயிண்ட் பண்ணி, அதாவது 2 பாயிண்ட் தள்ளி நீடில் உள்ளே விட்டுட்டு கிளாத்துக்குள்ளே அப்படியே நேராக அதாவது இந்த கையில் பிடிச்சிருக்க நூலை டைட்டாக பிடிச்சிக்குங்க. த்ரெட்டு மேலே வந்த பின்னாடி அந்த நீடிலோட த்ரெட்டு மேலே வந்த பின்னாடி இந்த கையில் பிடிச்சிருக்க நூலை லூஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி லூஸ் பண்ணி விட்டு லைட்டாக அப்படியே மேலே அந்த செயின் வழியாகவே வரணும், தனியாக கிடையாது. அப்படியே லைட்டாக எடுத்திங்கன்னா மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நான் மெதுவாக தான் இழுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்படி மேலே அப்படி லைட்டாக இழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சிருந்த நீட்டிலோட பிடிச்சிருந்த நூல் வந்து லூஸ் ஆகிடும். கீழேருந்து வந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? இது கீழேருந்து வந்த நூல், இது வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிருந்த நூல் நீடிலோட. அப்போ அந்த கீழே கிளாத்லேருந்து அடியிலேருந்து வந்த நூலை வந்து நல்லா இந்த நீடிலுக்குள்ளே விட்டுட்டு லைட்டாக என்ன பண்ணணும், நம்ம கையில் நீடிலோட பிடிச்சிருந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அந்த டிப்பில் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு லைட்டாக அப்படி என்ன பண்ணணும், இந்த செயின் இந்த பெரிய செயின் வழியாகவே வெளியில் எடுத்துடணும். கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு கீழே வந்து இந்த கையில் பிடிச்சிருந்த நூலை வந்து கிளாத்துக்கு அடிப்பக்கம் அப்படியே கீழ்வாக்கில் இழுத்திங்கன்னா
இப்படி ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகிடும். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி ஷேக் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு உள்ளே போகல அப்படின்னா, ஏன்னா இந்த நூலை நம்ம வந்து பெருசாக போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த முடிச்சு வந்து என்ன இருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூல் வந்து பெருசாக இருக்குது. உள்ளே போகாத பட்சத்தில் இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, இந்த நீடில் வந்து என்ன பண்ணுறீங்க, கிளாத்துக்கு அடிப்பக்கம் கொண்டு போய் இந்த ஹோல் பக்கத்தில் உள்ளே விட்டு இப்படி நீடில் படுக்க வச்சு லைட்டாக கிளாத்தோடு சேர்ந்து இப்படி இழுத்திங்கன்னா ஒரு அந்த எண்டு நாட் வந்து என்ன போயிடும், இந்த கிளாத்துக்கு அடிப்பக்கம் போயிடும். அப்போ வந்து நமக்கு எண்ட் நாட் போட்ட தடமே தெரியாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சேனலில் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது கண்டிப்பாக உபயோகப்படும். தேங்க்யூ.